அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நல்லாசிரியருடன் ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அக்கறை சிக்னல் அருகில் உள்ள கல்யாண மிஸ் எதிரில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று நீண்ட நாள் கோரிக்கையாக ஒன்று வச்சிருந்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கே போயிடுச்சு அந்த ரீல்ஸ். அங்கேருந்து எனக்கு இந்த ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. இது உடனே என்னன்னு பார்க்க சொன்னாங்க. உடனே வந்து பார்த்தேன் கல்யாண மினிஸ்டர் ஓனர்கிட்ட போய் அணுகும் போது சொன்னாங்க உடனே இந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அவரோட ஒத்துழைப்போட இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து மிக சிறப்பாக ஒரு 15 நாளில் ஏற்பாடு பண்ணி உடனடியாக பண்ணோம். இது வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரோடு என்கரேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது முடிஞ்ச உடனே என்னோட எம்எல்ஏ ஃபண்டில் மிக சிறப்பாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டை கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, இது வந்து பார்த்தா 2 லட்ச ரூபா செலவில் நம்மளோட சார்பாக பண்ணியிருக்கோம். தொழில்நுட்ப பகுதியில் பல்வேறு பகுதியில் வந்து பேருந்துகளில் மேம்பாலம் பண்ணி அமைக்கிறதுக்காக நீக்கப்பட்ட பேருந்துகள் வந்து அமைக்கல. அது எல்லாம் மெட்ரோ ட்ரெயின்ன்றதுனால எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் முடிஞ்சிருக்கோ அந்த பாலம் முடிஞ்சிருக்கோ அந்த இதெல்லாம் இருக்கிற இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருப்பாரு. அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஆறாவது பகுதியில் பல்வேறு இடங்களில் பல்லவர் நடுமா இருக்கு. சரியா மழைநீர் வடிகால் பண்ணி எல்லாம் முறையாக இல்லாமல் இருக்காது. எப்போ அந்த ஜாயிண்ட் ரோடு ஒன்று இருந்துச்சுன்னா அதனால மக்களுக்கு நிறைய பயனாக இருந்துச்சு. இப்போ அது கட் பண்ணி நடக்கிறதுனால வர மாதிரி இருக்குன்னு மக்கள் அந்த பாண்டியன் சாலை ரோடு அது வந்து செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ள அது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கான வேலையை பார்த்துட்டு இரவு பகலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜ் தான் மெயினான பிரிட்ஜ். துறைப்பாக்கத்துலேருந்து நீலாங்கரை வரதுக்கும் இருக்கட்டும், நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்கூல் பசங்களாம் போகிற ரூட் அது மெயினான பிரிட்ஜாக இருக்குது. அந்த இதுலேயும் இந்த கூவம் ரோட்டில் வந்து பிரிட்ஜுகள் வந்து சிங்கிள் வே தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தா 2 வேல ரெடி பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது செப்டம்பர் இறுதிக்குள்ள அதை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். ஆமாம், அந்த ப்ராப்ளத்தினால தான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் சரியாக போட முடியல. அது வந்து கோர்ட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிக்கிறோம். அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய லெவலில் பஸ் ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். பல பகுதிகளில் வந்து தண்ணி பிரச்சனையா இருக்குது. அங்கே வந்து எல்லாமே வந்து இரவு பகலமாக இந்த தொகுதியில் பல்வேறு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பெரிய தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி. நானும் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்குறேன். மற்ற டைம் எல்லாமே தொகுதி மக்களுக்கான சேவைகளை தான் செய்யிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளோடும் கலந்து, இபி அதிகாரிகளோட கலந்து, கார்பரேஷன் அதிகாரிகளோட கலந்து பேசி எப்பப்பெல்லாம் விஷயத்த கம்ப்ளைண்ட் வருதோ உடனடியாக நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு விஷயம்னா இப்போ லோக்கல் பார்ட்டில் இருக்க கவுன்சிலர் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. வேலை செய்ய விடாம அழுத்தம் கொடுக்குறாங்க. எதுக்கா ஓட்டு போட்ட, விசிலுக்கு தானே ஓட்டு போட்ட, நீ அவங்கள போய் கேளுங்க அப்படின்ட்டு அவங்க பொதுமக்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை திணிக்கிறாங்க. ஆனால் அவங்கள தான் மக்களுக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவங்கள தான் மக்களோட பிரதிநிதி. அவங்க ஒன்றே வானத்துலேருந்து வந்து பிறக்கலை. எல்லாருமே அவங்களும் மக்களோட பிரதிநிதி தான். இருந்தாலும் அவங்க ரொம்ப லோக்கலில் எந்த ஒரு விஷயத்துக்கு போய் லோக்கல் பாடி ஒரு 92 வார்டுலேயே ஒரு சின்ன பிரச்சனைனா அந்த லோக்கலோட கவுன்சிலர் தான் போய் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க போகும்போது எனக்காக ஓட்டு போட்டேன், நீ போய் அவங்கள போய் கேளு அப்படின்ற ஒரு வார்த்தையே வரக்கூடாது. எல்லாருமே மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது சரிம்மா நான் பண்ணுறோமா அப்படி அணுகணும். அப்படி அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. இன்னும் 6 மாத காலம் தான் மாற்றம் மாறும். மேடையில் பேசியிருந்தீங்க தாவைக்கு அல்லாதவர்கள் வந்து தாவைகள் வந்து விலகி திமுக இணைந்தா அப்படி சொல்லியிருந்தீங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புழுதி வாக்கத்தில் ஒரு 10 பேர் அதில் ஒரு நபர் தெரியும் நம்மளுக்கு. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா என்னை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து என்னை வந்து பார்த்தாங்க. எனக்கு ஒரு துண்டு ஒன்று போட்டாங்க. அவ்வளோதான். கட்சியில் ஜாயின்லாம் பண்ண துண்டு என்னை பார்த்தா ஒரு சில பேர் வார்த்தை சொல்ல வருவாங்க. அது மாதிரி வார்த்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட நிர்வாகிகளோட சேர்ந்து ஒரு 2 பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வீடு வீடாக போயிட்டு. அவ்வளோதான். தவிர்த்து வேறு கட்சிக்கு வந்து எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து கட்சியில் ஒரு வட்ட இணைச் செயலாளராக இருக்கேன், வட்ட பொருளாளராக இருக்கேன். தேவையில்லாத ஒரு முன்னாள் அமைச்சரோட போயிட்டு சேர்மனோட போய் வட்ட செயலாளரோட சேர்ந்து நான் இந்த கட்சியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து கேட்டிருக்கணும், நீ வட்ட இணைச் செயலாளராக இருக்கிறியா, உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் கேட்டிருந்தாவே அந்த இடத்துல ஆஃப் ஆகிட்டு இருப்பான். கூட இருக்க சேர்மன் சொல்லிக் கொடுக்குறாரு, இந்த பொறுப்பை சொல்லி இந்த பொறுப்பை சொல்லிக் கொடுக்குறாரு. இதெல்லாம் முற்றிலும் அவதூறு பரப்புறதுக்கோசம் பண்ணுறாங்க. ஒரு நாள் நான் வந்து ஓட்டு கவுண்டிங் கோசம் நான் போகும்போது நான் ஒரு இடத்துல போய் நிற்கினா என் கூட ஒரு சில பேர்லாம் நின்று போட்டோ எடுத்துக்கிறது வழக்கம் தான். அது மாதிரி தெரியாத நபர்கள் இப்போ நம்மளே ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மற்ற கட்சிக்காரில் பார்த்து ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறது வழக்கம் தான். அந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு நான் அப்பத்துலேருந்து இருக்கேன் இப்பத்துலேருந்து இருக்கேன் பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு சமூக வழக்கத்தில் பரப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே திமுக வேலை தான். ஆனால் விரைவில் ஆட்சி திருப்பியும் இந்த மாநகராட்சி கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தேர்தலில் தளபதி அவர் முதலமைச்சர் ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெறும். மக்களுக்கு இன்னும் இறங்கி இன்னும் என்னென்ன ஒர்க் பண்ணுமோ எல்லாமே ஒர்க்கு நல்லா சிறப்பாக செய்வோன்றதுல தெரிவிச்சுக்கிறேன்.